அனைவருக்கும் வணக்கம். கடந்த 10 நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பான செய்தி என்னவென்று பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வழி பாதை, இந்த ஒரு வழி பாதையில் உள்ள பிரச்சனைகள். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, 80களில் நம்ம அப்படியே திருப்பி பார்ப்போம். 80களில் நம்மளுடைய சுற்றுலா தலங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோக்கஸ் வாக்கு விட்டா, அதுக்கப்புறம் சூசைட் பாயிண்ட்டு, பில்லராக், அதுக்கடுத்து மோயர் பாயிண்ட் கூட இல்லை, நேராக பேரிஜம் போயிட்டு வருவாங்க. இதுதான் சுற்றுலா தலங்கள் அப்போ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நாளடைவில் ஒரு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, புதுசாக சுற்றுலா தலங்கள்லாம் உருவாயிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா, மோயர் பாயிண்ட்டு, அப்புறம் குணா கேவு, பைன் ஃபாரஸ்ட்டு, பில்லராக்ஸு, அதுக்கப்புறம் வந்து லேக் வியூ, நிறையா வந்திருக்கு. இது காலத்தின் கட்டாயம். அதனால் வந்து சுற்றுலா தலங்கள் அதிகரிக்க மக்களுடைய வளமை நல்லாயிருக்கும். அதில் எனக்கு மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த சுற்றுலா தலங்கள் வளமைப்பட்டதுமே என்ன ஆகிப்போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 17 வருஷமாக குறிப்பாக 17 வருஷமாக இங்கே நான் குடியிருக்கக்கூடிய பகுதி அப்சர்வேட்டரி, புதுக்காடு, செல்லபுரம், இது 100 to 150 வருஷத்துக்கு முன்னாடி உருவானது. அதேபோல் மேல்மலை கிராமங்கள், அதான் மேல்மலை கிராமங்கள்னா பூம்பாறை, மன்னமனூர், கவுஞ்சி, பூண்டி, கிளாவரை, போலூர், இங்கிட்டு பார்த்தீங்கன்னா புத்தூர், பழமுத்தூர், கூக்கால், குண்டுப்பட்டி, ஏ காலனி, பி காலனி, சத்தியக்கரை, வாழநாசம், செத்தாட்டுப்பட்டி, கிட்டத்தட்ட 10,000 பேர் யூஸ் பண்ணுற பாதை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்சர்வேட்டரியோடைய பாதை. கிட்டத்தட்ட 17 வருஷமாக சுற்றுலா வண்டியை பூரா இந்த பக்கம் போகும்போது இந்த 10,000 குடும்பம் எவ்வளோ சஃபர் ஆகிருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ சஃபர் ஆகி மக்கள் எவ்வளோ அவதிப்பட்டிருப்பாங்கன்னு நீங்கள் பாருங்கள். கிட்டத்தட்ட நான் ஊத்துலேருந்து கொடைக்கானலுக்கு வர்றதுக்கு 1 மணி நேரம் அவ்வளோதான் ஆகும். ஆனால் அப்சர்வேட்டரியிலேருந்து நான் லேக்குக்கு போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது. அதே போல் இன்றைக்கி பூண்டியில் கிளம்பி கோசன் ரோடு வரைக்கும் மேல்மலைக்காரவங்க 1 மணி நேரத்தில் வந்துடுவாங்க. ஆனால் அப்சர்வேட்டரி அந்த கோசன் ரோட்லேருந்து லேக்கு வரணும்னா 1.5 மணி நேரம் ஆகுது. ஸோ இது என்ன யாரோட பிரச்சனை? டெவலப்மெண்ட்ஸ் இருக்கட்டும், நான் வரவேற்கிறேன், சுற்றுலாவை வரவேற்கிறேன், அது எனக்கு மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. ஆனால் அதே போல் இந்த மண்ணின் மைந்தர்கள் கிட்டத்தட்ட மேல்மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி உருவான மண்ணின் மைந்தர்கள் யூஸ் பண்ணுற பாதை அது தடுக்கப்படுமானால் அதனால் எப்படி கஷ்டப்படுவாங்கன்றது நீங்கள் யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? ஸோ அதனால் வந்து நாங்களே ஒரு முடிவு பண்ணி வச்சுருந்தோம். அதாவது வந்து ஒரு 1000 பேரை வச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு. ஆனால் அரசு அருமையான ஒரு நடவடிக்கை எடுத்து ஒரு வழிப்பாதையாக அந்த பில்லராக் சூசைட் பாயிண்ட் வழியாக போகிறதுக்கு ஒரு வழிப்பாதையாக அறிவிச்சிருக்காங்க. உள்ளபடியே அது மகிழ்ச்சி, வரவேற்க தகுந்த ஒரு விஷயம். அந்த வரவேற்க தகுந்த விஷயத்தை வந்து நான் உண்மையாலுமே வரவேற்கிறேன். ஆனால் திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது ஒரு 10 பேருக்காக இந்த வழி திரும்பவும் மாற்றப்படுமானால், நான் சொல்ல மாட்டேன், குறைஞ்சது 10,000 குடும்பம் அவதிப்படுமானால் கண்டிப்பாக போராட நாங்கள் தயாராக இருக்கோம். அதனால் வந்து அரசு எடுத்த இந்த நடவடிக்கையை அனைவரும் வரவேற்போம். 10 பேருக்காக மாற்றப்படக்கூடாது. அதுதான் என்னுடைய கேள்வி உங்களிடம். குறிப்பு, நாம் அனைவருமே கடந்து வந்த பழைய பாதையை நினைத்து பெருமைப்பட வேண்டும். புதிய பாதையை நினைத்து ஆணவம் கொள்ளக்கூடாது. சரியா?